தூத்துக்குடி மாவட்டம் பன்னம்பாறையில் பேருந்து விபத்திற்குள்ளாகி இருக்கிறது. தூத்துக்குடி மாவட்டத்தில் கனமழை பெய்து வருகின்ற சூழலில் அங்கு கனமழையால் பேருந்து விபத்து நடந்திருக்கிறது. பக்தர்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் பிரசன்னா இணைந்திருக்கிறார். பிரசன்னா, இந்த விபத்து எப்படி ஏற்பட்டது? பூங்குழலி, தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சாத்தான்குளம் வட்டத்துக்கு உட்பட்ட பன்னம்பாறை பகுதியில் கர்நாடக மாநிலத்தை சார்ந்த பக்தர்கள் திருச்செந்தூர் கோயிலுக்கு செல்வதற்காக தனியார் ஒரு பேருந்தை அந்த சாலையில் பயணம் மேற்கொண்டு வந்தார்கள். அப்பொழுது சாலையில் பெருக்கெடுத்து ஓடிய அந்த தண்ணீர் காரணமாக, வெள்ள நீர் காரணமாக பேருந்தானது நிலை தவறி சாலையுடைய ஒரு பகுதிக்கு இழுத்து செல்லப்பட்டு சாலையுடைய வெளிப்பகுதியில் பேருந்து சாய்ந்து நின்றது. பக்தர்களுக்கு எந்த விதமான காயமும் இல்லை. ஒருவருக்கு உதவியோடு அங்க இருக்கக்கூடிய பக்தர்களை வரிசையாக மீட்டு அருகில் இருக்கக்கூடிய ஒரு பேருந்து நிலையத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய இடத்தில் தற்போது கிட்டத்தட்ட 25க்கும் மேற்பட்ட அது கர்நாடக மாநிலத்தை சார்ந்த பக்தர்களை தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். சாலை எங்கும் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடுவதனால் அவர்கள் அங்கிருந்து தற்காலிக முகாம்களுக்கு கொண்டு செல்வதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கின்றன. இருப்பினும் அவருடைய உடைமைகள் அனைத்துமே எடுத்துக்கொண்டு தற்போது அந்த பாதுகாப்பாக அந்த இருக்கக்கூடிய ஒரு நிழல் குலையில் அமர்ந்திருக்கிறார்கள். தற்போது அந்த பேருந்து இருக்கக்கூடிய அந்த பகுதியை முழுவதுமே வெள்ள நீரானது அடுத்து சென்று கொண்டுதான் இருக்கின்றன. சம்பந்தப்பட்ட இடத்திற்கு தீயணைப்பு துறை வீரர்கள் அந்த சம்பந்தப்பட்ட இடத்திற்கு தற்போது செல்வதாக தகவல் தெரிவித்திருக்கிறார்கள், சொல்லியிருக்கிறார்கள். தற்போது அங்கே அந்த கர்நாடக மாநிலத்தை சார்ந்த 30க்கும் மேற்பட்ட அந்த சுற்றுலா பயணிகளை பத்திரமாக மீட்டு அருகில் இருக்கக்கூடிய ஒரு நிவாரண முகாமில் தங்க வைப்பதற்கு தூத்துக்குடி மாவட்ட சார்பாக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக காவல்துறையினர் தற்போது கூறியிருக்கிறார்கள். இந்த விபத்தினால் யாருக்கும் எந்த விதமான காயம் எதுவுமே கிடையாது. வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது சாலையில் அந்த பேருந்து செல்லும் பொழுது வெள்ள நீருடைய நீரோட்டத்தில் பேருந்து இழுத்துச் செல்லப்பட்டதால் இந்த விபத்து மேற்கொள்ளப்பட்டது. இருப்பினும் யாருக்கும் எந்த காயம் இல்லாத நிலையில் தற்போது அங்கு பாதுகாக்கக்கூடிய அந்த கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த பக்தர்களை மீட்பதற்கு தற்போது தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகம் முடிவிடப்பட்டிருக்கிறது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி பிரசன்னா.